திருத்தணிகை சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம்மா. நான் இப்போ ஒரு பதிவு கொடுக்க போகிறேன். 2ஆம் தேதி அமாவாசை வருது, சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் அந்த மாலிய அமாவாசை அது புரட்டாசியில் கொடுக்கறது. அதில் அந்த வருஷம் கொடுக்குறவங்க ஓகே, அதை பற்றி நினைக்கவே வேண்டாம், சாதா அமாவாசையை கும்பிட்டுட்டு போயிடலாம். ஆனால் கொடுக்காதவங்க கண்டிப்பாக இந்த அமாவாசையை தவறாமல் நீங்கள் போய் கோயிலில் ஐயருங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தர்ப்பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு, நம்ம யார் காலமானாங்களோ நம்ம வீட்டில் அவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு ஆக்கி அரிசி சாப்பிடுங்கம்மா. அதுதான் நமக்கு நல்லது. நம்ம அன்றைக்கி அதை நம்ம செய்யலைன்னா அது அவ்வளோ நல்லதும் இல்லை. அதனால் திதி கொடுக்காதவங்க கண்டிப்பாக அதை செய்யுங்க. செத்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க யாருன்னு சொல்லி, அவங்க 2 பேருமே மாமனார் மாமியார் யாருமே இல்லை, நான் 2 பேருக்குமே புடவை வேஷ்டி எடுத்து வச்சு, துணிமணி எடுத்து வச்சு அவங்களுக்கு படைச்சி, சரிங்களா, அவங்களுக்கு வடை பாயசத்தோடு செஞ்சு, அன்றைக்கி அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அன்றைக்கி நம்ம செஞ்சோம்னா காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அவங்களுக்கு செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தினோம்னா நமக்கு நல்லது நடக்கும். நம்ம முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நம்ம கஷ்டங்க குறையும், நம்ம வீடு நல்ல ஒரு திருப்தியாகும், குழந்தைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், கல்வி திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அதனால் அதை தவற விடாதீங்க. அமாவாசையில் நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணுங்க, சரிங்களா? இதை தவறவே விடக்கூடாது. நீங்கள் இந்த நாளை நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு கிடைச்ச பெரிய பலன் பாக்கியம்னு சொல்லி நினச்சி நம்ம பண்ணணும். அதை நீங்கள் பண்ணி பலனடையுமாறு கேட்டுக்கிறோம்மா. அதனால் நீங்கள் தவறாமல் இதை பண்ணுங்க. திதி கொடுக்குறவங்களா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அதனால் திதி கொடுக்காதவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக இதை செய்யுங்க, செஞ்சு பலனடையுமாறு கேட்குறோம்மா, சரிங்களா? நம்ம முன்னோர்களுக்கு நம்ம இதை செஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம பெறணும். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன், சரிங்களா? அது நீங்கள் செஞ்சு பலனடையுமாறு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும், சரிங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.